ஏ கைஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜாவாவோட ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஏன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக க்ரியேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸ்ப்ரிங்கே உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நம்ம வந்து அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அதுதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா? நம்ம வந்து எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். எல்லாமே ஸ்ப்ரிங் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து அதுவே க்ரியேட் பண்ணி தரும். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வேல்யூஸ் கூட அதுவே இன்ஜெக்ட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸ்ப்ரிங்கே எல்லாமே பார்த்துக்கும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் வந்து இட் இஸ் பில்ட் ஆன் ஜேடிபிசி ப்ளஸ் ஹைபர்நெட். ஓகே, அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க ஸ்ப்ரிங் வந்து. ஓகேவா? இப்போ வந்து அது எப்படி ஸ்ப்ரிங் வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் தான் அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண போகுது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுறது வந்து பீன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதில்ல. ஸோ வந்து இப்போ ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ப்ரிங்கில் அந்த ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டோம், அது வந்து பீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் பீன். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் ரெண்டு இருக்குது: பீன் ஃபேக்ட்ரி, அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ். பீன் ஃபேக்ட்ரி வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் தான் அதோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட் தான் ஸ்ப்ரிங் கண்டெய்னர். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெய்னர் சொன்னால் அது வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பீன்னா ஒன்றும் இல்லை, அது ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? சப்போஸ் இங்கே ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஒரு பீனும் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம், ஸ்ப்ரிங்கே கிரியேட் பண்ணும். ஓகேவா? தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம் ஸ்ப்ரிங்கில். ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் வந்து மேலே வந்து இங்கே வந்து ஒரு மெட்டா டேட்டா கொடுக்குறோம். நான் அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பீன் டேக் கொடுக்குறோம். ஓகேவா? பீன், இந்த பீன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? பீன் கிளாஸ் ஈக்குவல் டு காம் டாட் ஸ்டூடெண்ட். காம் வந்து பேக்கேஜ் நேம், ஸ்டூடெண்ட் வந்து என் கிளாஸ் நேம். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் வந்து கொடுக்குறோம். ஓகே, ஐடி வந்து அந்த ரெஃபரன்ஸ். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த டேக் எழுதியதுக்கப்புறம் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இது வந்து ஒரு பீன். ஓகேவா? எஸ்ன்னு இருக்க அந்த ரெஃபரன்ஸ்லாம் இந்த பீன் வந்து ஸ்டோர் ஆகும். பீனா ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வேணும்னா நம்ம கெட் பீன் ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எக்லிப்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓப்பனிங் எக்லிப்ஸ். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபைல் நியூ கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ணிட்டு நியூ மேவன் ப்ராஜெக்டாக சாரி ஃபைல் நியூ கிளிக் மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இங்கே குரூப் ஐடி வந்து பேக்கேஜ் நேம் வந்து நான் காமன் வச்சுக்கிறேன். ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து இது ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்ப்ரிங் டுட்டோரியல் வைக்கிறேன். ஸ்ப்ரிங் டுட்டோரியல். ஓகேவா? ஸ்ப்ரிங் டுட்டோரியல்னு வச்சு செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். இப்போ ஸ்ப்ரிங் டுட்டோரியல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் டிபெண்டன்சி கிரியேட் பண்ணோம். ஓகேவா? டிபெண்டன்சி வந்து இப்போ அந்த ஸ்ப்ரிங் அந்த ஜார் ஃபைல்லாம் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ரிங்குக்கு தேவையான இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ மேவன் ப்ராஜெக்ட்டில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து வெறும் லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும், மீதிலாம் அதுவே டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டில் இன்சர்ட் பண்ணும். நம்ம வந்து அது எப்படின்னு பார்ப்போம். pom.xml இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் இதில் வந்து நான் சொல்கிற லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்ப்ரிங்குக்கு இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு எம்பிஎன் ரெபாசிட்டரின்னு இருக்கும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதை கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷன் வந்து எது மேக்ஸிமம் யூசேஜ் பாருங்கள். நான் வந்து இதான் யூஸ் பண்ணுறேன் 5.3.23 ஓகேவா. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் மேவன் ஓகேவா. இது கிளிக் பண்ணால் அது காப்பி ஆயிரும். பண்ணிவிட்டு எக்லிப்ஸ் வாங்க. எக்லிப்ஸ் வந்து நான் சொல்கிற டேக் வந்து டைப் பண்ணுங்கள். டிபெண்டன்சிஸ்னு டேக் இருக்கும் ஓகேவா. அதுக்குள்ளே இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+Sன்னு கொடுத்தீங்கன்னா கீழே அந்த எக்ஸ்டர்னல் ஃபைலாக ஸ்ப்ரிங் டவுன்லோட் ஆகி இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்ப்ரிங்குக்கு என்னென்ன தேவையோ அதோட ஃபைல்ஸ்லாம் இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் ஓகேவா. தென் வந்து அவள் தான் இப்போதைக்கு இதுதான் ஸ்ப்ரிங்கோட செட்டப் ஓகேவா. அடுத்து வந்து இப்போ வந்து ஒன்று பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து எப்படி ஸ்ப்ரிங் வந்து இப்போ வந்து நான் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ வந்து நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் வந்து காம்னு வச்சுக்கிறேன். பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா. நம்ம கண்ட்ரோல் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங்கு கொடுக்குறோம். ஸோ இதான் ஸ்ப்ரிங் ஐஓசி ஓகேவா. நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஐஓசி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் நேம் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println I from ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஓகேவா. ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஓகேவா. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி இந்த ஸ்ப்ரிங் வந்து இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் எழுதுறேன். இதுக்கு தான் ஸ்ப்ரிங் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் ஒன்று சொன்னால XML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு. இப்போ வந்து அந்த XML ஃபைல் வந்து இந்த ரீசோர்ஸஸ் கீழே வந்து நம்ம ஒன்று பண்ணணும் ஓகேவா. இங்கே ரீசோர்ஸ் கிளிக் பண்ணி நியூ எங்கள் XML ஃபைல் இல்லை அதர் XML ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா config.xml கொடுக்குறேன். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேவா. config.xml ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த config.xml இருக்குல்ல, இந்த ஃபைல் நான் இந்த லிங்க் நான் இந்த இது கொடுக்க நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பீன் டேக்குள்ளே வந்து நம்ம அந்த கிளாஸ் பாத் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த XML ஃபைல் வந்து பார்க்கும். XML ஃபைல் பார்த்துட்டுக்கப்புறம் இந்த XML ஃபைலுக்குள்ள இந்த மாதிரி பீன் இந்த கிளாஸ் சைடு இந்த கிளாஸோட இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம்ல. ஸோ நம்ம என்ன கிளாஸ் நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அதோட ஆப்ஜெக்ட் வந்து அது கிரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் கண்டெய்னரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா. இப்போ வந்து காப்பி ஃபுல் குவாலிஃபைட் நேம் இருக்கா ஓகே. அதை கிளிக் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ஐடி வந்து நம்ம ரெஃபரன்ஸ் அந்த என்ன ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து நம்ம அந்த ஐடியை கூப்பிட்றோம், அந்த ஆப்ஜெக்ட் கூப்பிட்றோம். நான் வந்து S1 வச்சுக்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா. இந்த பீன் டேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரன் ஆகும்போது இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டாக மாறும். அது வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பீன் சொல்லுவோம். அது வந்து ஸ்ப்ரிங் கண்டெய்னர் வந்து ஸ்டோராக இருக்கும் ஓகேவா. ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் எப்படி நம்ம கால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம் ஓகேவா. என்ன கண்டெய்னர் சொன்னேன், 2 கண்டெய்னர் இருக்குது. பீன் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஓகேவா. அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் ஈக்குவல் டு அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் ஓகேவா. கிளாஸ் ஃபார் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஓகேவா. ஸோ வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ்குள்ளே தான் கெட் பீன் மெத்தட் இருக்கும் ஓகேவா.
இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸோட மெத்தட் ஆக்சஸ் பண்ணணும்னா, அதுக்கு வந்து அது ஒரு சப் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இதோட அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ வந்து கிளாஸ் பாத் எக்ஸ்எம்எல்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம வந்து இதில ஸ்டோர் பண்ணிக்கணும் இந்த இன்டர்ஃபேஸ்ல. ஓகேவா? பண்ணிட்டு இப்போ வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலோட நேம் குடுக்கணும் இங்க. இத கிளிக் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணோனே ரெடி ஆயிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆனோனே என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த config.xml போகும். config.xml போயிட்டு இந்த மெட்டா டேட்டாலாம் ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த பீன் கிளாஸ் இருக்குல்ல, ஸோ இங்க ஒரு பீன் கிளாஸ் இருக்கு. ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரு பீன் கிரியேட் பண்ணணும். பீன்னா ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா யூசுவலா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் என்ன ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன இங்க நம்ம வந்து இங்க ஓவர் ரைட் பண்ணி என்ன எழுதியிருக்கோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் ஐ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரா. இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் வரும் பாருங்க. ஹாய் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு வந்துச்சா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஸ்ப்ரிங்கே வந்து இது பண்ணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண வேணாம். ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன, நம்ம வந்து லாஜிக் எழுதணும். மீதி எல்லாமே ஸ்ப்ரிங் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க். இது என்ன கான்செப்ட்னா, இது வந்து இன்ஜெக்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் ஐஓசி, ஸ்ப்ரிங் ஐஓசி. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஐஓசியோட இது பார்ப்போம். தியரி பார்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஐஓசினா ஸ்ப்ரிங் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா ரிவர்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஸ்ப்ரிங் கிட்ட கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதான் இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல். த ஐஓசி கண்டெய்னர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் கான்ஃபிகரிங் அண்ட் அசம்பிளிங் தி ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஸ்ப்ரிங் கண்டெய்னரே எல்லாமே பார்த்துக்குவோம். இந்த இனிஷியேட் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, இன்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கண்டெய்னரே பார்த்துக்குவோம். ஓகேவா? இந்த கண்டெய்னர்லேயே 2 இருக்குது. ஓகேவா? பீன் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அண்ட் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் வந்து இந்த என்டர்பிரைஸ் ஆப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இப்போ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து இந்த எக்ஸிக்யூஷன் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த config.xml கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த config.xml தான் ஃபஸ்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த மெயின் மெத்தடில் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் மெத்தட் ஃபஸ்ட் வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து இந்த மெயின் மெத்தட் தான். ஓகேவா? இந்த மெயின் மெத்தட்குள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த நியூ கிளாஸ் பாத் டாட் அப்ளிகேஷன் கான்டெக்ட்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோடனே இந்த config.xml கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு போய் தேடி இந்த ஃபைலுக்குள்ளே போகும். இந்த மெட்டா டேட்டாக்குள்ளே ரீட் ஆகும். ரீட் ஆகிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் இருக்கா, இந்த பீன் டேக்குள்ள போய் இந்த காம் டாட் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து எஸ்ன்னு வந்து மார்க் ஆகும். ஓகேவா? திருப்பி இன்னொரு டேக் போட்டு அதே கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது திருப்பி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து S1 ஆகும். ஓகேவா? வயல் இந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனால் என்ன ஆகும்? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்னென்ன எழுதிருக்குமோ அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? நான் என்ன எழுதிருக்கேன்? ஐ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு எழுதிருக்கேன். ஸோ அவுட்புட்டில் வந்து என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஐ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட்னு ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பார்க்கணும்னா, ஸ்ப்ரிங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம எதுவும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ இதான் இது. இந்த பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட்னா அதான் இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் எழுதிருக்கோம்ல, ஸோ இதான் இந்த இது போஜோ. ஓகேவா? போஜோனா ஒன்றும் இல்லை, இந்த கெட்டஸ் அண்ட் செட்டஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஸோ அதான் போஜோ. ஓகேவா? இந்த கிளாஸ் தான். ஓகேவா? கான்ஃபிகரேஷன் மெட்டாடேட்டானா நம்ம இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் நம்ம எழுதிருக்கோம்ல, இந்த மெட்டாடேட்டாலாம் எழுதிருக்கோம்ல, ஸோ இதான் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் மெட்டாடேட்டா. ஸோ இது ரெண்டும் வந்து தான் இந்த ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒரு சிஸ்டமாக ஒரு அப்ளிகேஷனாக ரெடி ஆகும். ஓகேவா? இதான் இந்த ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?